ஈஸ்வர் சிங் சவுகான் இவர் ஒரு ஆசிரியர். கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டர் உயரத்தில் உள்ள மால்வா பீடபூமியை பசுமையாக மாற்ற இவர் செயல்பட்டு வருகிறார். இதுவரை தனி மனிதனாக கடந்த 15 வருடங்களாக ஏராளமான மரங்களை இவர் நட்டு வருகிறார். ஆனால் தற்போது இவர் பின்னால் நிறைய தன்னார்வலர்கள் அணிவகுத்து வருகின்றனர். இவர் மா, கொய்யா, வாழை போன்ற பழ வகை மரங்களையும், அரச மரம், தேக்கு, வேம்பு போன்ற மரங்களையும் நட்டு கற்களாக காட்சியளிக்கும் நிலங்களை பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஏற்ப மாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த மரங்களை வளர்ப்பதற்கு தேவையான நீரை பெற பல மைல் தூரம் நடக்க வேண்டியுள்ளது. இங்க கிட்டத்தட்ட 7000 மரங்கள் இருக்கு. ஒவ்வொரு மரமும் எனக்கு குழந்தை மாதிரி தான். ஒரு சின்ன செடி பட்டு போனா கூட மனசு கேட்காது. உடனே எப்படியாவது தண்ணி ஊற்றி காப்பாத்திடுவேன். அது திரும்பவும் துளிர் விட்டு வளர்றதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மற்ற எல்லா பகுதிகளிலும் வனங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. சுரங்கத்திற்காகவும் விவசாயத்திற்காகவும் காடுகளை அழிக்கின்றனர். ஆனால் காடுகள் அழிப்பு பற்றிய சரியான விவரங்கள் நம்மிடையே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேர் நிலத்துல 10% பகுதிகளில் மரங்கள் இருந்தாலே அத வனப்பகுதின்னு தான் சொல்றோம். ஆனா வெறும் மரங்கள் இருப்பதால மட்டும் ஒரு பகுதியை வனம்னு சொல்லிவிட முடியாது. பனியுகத்திற்கு பின்னர் 2015ஆம் ஆண்டு முதல் 20ஆம் ஆண்டு வரை பல மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் இருந்த காடுகளை நாம் இழந்துவிட்டோம். இதனால் பூமியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வறட்சியும் நிலச்சரிவும் காட்டுத்தீயும் அதிகமாகி வருகின்றன. இதனால் உலகம் முழுவதும் வனங்களை மீட்கும் முயற்சிகள் நடக்கத் தொடங்கியுள்ளன. ஈஸ்வரை போல தனி மனிதனாக சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் இதை பார்க்க முடிகிறது. ஆனா வனப்பகுதியை அதிகரிப்பது மிக கடினமா இருக்குது. இது தொடர்பா அரசியல்வாதிகள் நிறைய வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு ஒத்துழைப்பு தருது. உள்ளூர்ல இயற்கை ஆர்வலர்கள் களத்தில் நிக்கிறாங்க. ஆனா இந்த வேகமும் முயற்சியும் பத்தாது. வனத்தை மீட்பதை விட வனத்தை அழிப்பதுதான் அதிகமா இருக்கு. பல்லுயிர் சூழலுக்கு இந்தியா மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. எனவே இங்கு வனங்களை உருவாக்கும் போது பல்லுயிர் பெருக்கத்தை மனதில் கொண்டு அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மரங்களை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். சில இடங்கள்ல கால்நடைகள் அதிகமாக இருக்கும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி அது மேயறதுக்கான புல்வெளிகளும் தாவரங்களும் வளர்க்கணும். எல்லா இடத்துலயும் மரங்களை நடணும்ன்ற அவசியம் இல்ல. அடிப்படையான இந்த புரிதல் தான் வனமீட்பு நடவடிக்கைகள்ல மிக மிக முக்கியமானது. ஈஸ்வர் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். தனது ஆசிரியர் பணியில் கிடைக்கும் வருமானத்தின் ஒரு பகுதியை மரம் நடுவதற்கு செலவு செய்கிறார். மால்வா பீடபூமியை பசுமையான பீடபூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவரது ஒரே இலக்கு. அவரது நோக்கம் நிறைவேற வாழ்த்துவோம். புகைப்படிஞ்ச நகரங்களை பசுமை போர்த்தின நகரங்களா மாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு தோணலாம். ஆனா சரியான திட்டமிடலும் தொடர்ச்சியான செயல்களும் இருந்தா இது நிச்சயம் சாத்தியமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த வாரம் சந்திக்கலாம்.